பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கஸ்தூரி மஞ்சள் சோப்பு அவங்க வீட்லயே செஞ்சு பயன்பெறணுங்க. அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். தேவையான பொருட்களை பூரா வரிசையை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. தேங்காய் எண்ணெய், வெண்ணெய், விளக்கெண்ணெய், கஸ்தூரி மஞ்சள் ஆயில், சூரிய படம் போட்டதுங்க ரொம்ப முக்கியம். அடுத்தது வரிசைக்கு எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இது போல நீங்களும் எடுத்து வச்சுக்கீங்க. இப்ப பாருங்க, இதை எல்லாமே ஒண்ணு கலந்து நாங்க எப்படி செய்யறோம் அதே போல நீங்களும் வீட்டுல செய்யணுங்க. ஓகே, பாருங்க, இந்த கஸ்தூரி மஞ்சள்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் சி நிறைய இருக்குதுங்க. அதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, முகத்துல பொலிவா கொடுக்கக்கூடிய தன்மை கஸ்தூரி மஞ்சளுக்கு இருக்குதுங்க. அடுத்தது, அதுல இருக்கிற மஞ்சள் கரை நம்ம உடம்புல ஒட்டாதுங்க. பாருங்க எவ்வளவு பெரிய இது பாருங்க. ஆனா சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறோம் பாத்தீங்களா மஞ்சள், அந்த கலர் நம்ம உடம்புல ஒட்டும், இது ஒட்டாது. ஆனா மருத்துவ குணம் உள்ளது. சரிங்க, வேற என்ன பண்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம உடம்ப நல்ல முகப்புரு வராது, இந்த தேமல் இதெல்லாம் வராதுங்க. அதனாலதான் பெண்கள் குளிக்கிறப்ப இந்த கஸ்தூரி மஞ்சளை தேய்ச்சி அவங்க உடம்புக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பயன்பாடு நின்று போச்சு. ஆனா மேலை நாடுகள்ல பாருங்க, கஸ்தூரி மஞ்சள்ல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம நேயர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இன்னைக்கு 1/2 கிலோவுக்கு நம்ம சோப்பு செய்யறோங்க. இதோட அளவு என்னன்னு பாக்குறீங்களா? மொத்தமே 500 கிராமுக்கு நம்ம சோப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இது போல நிறைய தகவல்கள் நம்மளுடைய பொக்கிஷத்துல இருக்குதுங்க. எங்கன்னு பாக்குறீங்களா? சித்த மருத்துவத்துல இருக்குதுங்க. சித்த மருத்துவத்துல நம்ம கஸ்தூரி மஞ்சளை எவ்வளவு பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறது நிறைய கொடுத்திருக்காங்க. பாருங்க, இப்ப எல்லாமே ஒண்ணு சேர்த்தாச்சுங்க. இப்ப மட்டும் தாங்க பிளெண்டரை யூஸ் பண்ணணும். மத்த நேரத்துல பிளெண்டரை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சோப்பு கலக்கிறதுக்கு நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஏங்க இதெல்லாம் எங்களுக்கு பண்றதுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கீழே நம்பர் கொடுத்திருக்கிறோம். அந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுனீங்கன்னா சோப்பு வேணும்னு சொல்லி போடுங்க. எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார். வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க அதிலே வாங்கிக்கலாம். சரிங்களா நேயர்களே? சரிங்க, இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பிளெண்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா பட்டர் நல்லா கரையணும். அதுக்காக நேர்களே, ஒவ்வொரு முறைங்க நம்ம இந்த சோப்பு செய்யறப்ப இந்த மிக்ஸ் பண்ணிட்டு வடிகட்டிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். கேஸ்டிக் ஊத்துறதுக்கு முன்னாடிங்க. இதுக்கு லைல ஏதாவது மாற்றம் இருக்குமா? அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ரெண்டாவது, பிளெண்டரை நம்ம மறுபடியும் சொல்றேங்க, பிளெண்டரை எப்ப பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா பட்டரை கரைக்கிறதுக்கு மட்டும்தாங்க பயன்படுத்தணும். அத்த நேரம் பூராமேங்க இதை வச்சு தாங்க கலக்கணும். பாருங்க, இந்த குச்சோட நிலைமையை பாத்தீங்களா? இது பூராமே கலக்கி தெரிஞ்சு போனது. சரிங்களா? இது போல செஞ்சீங்கன்னா தான் ஹார்ட்னஸ் நல்லா இருக்குங்க. ஹார்ட்னஸ் நல்லா இருந்ததுன்னா தான் கரையும் தன்மை குறையும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரொட்டேஷன் பண்றது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ஏதாவது ஒரு சைடு மட்டுமே பண்ணணுங்க. இப்ப பாருங்க, இந்த கலர் இந்த மாதிரி இருக்குது, மஞ்சளா இருக்குது பாத்தீங்களா? கேஸ்டிக் ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிறத பாருங்க. விரிவா காமிக்கிறேங்க உங்களுக்கு. நேர்களே, இங்க பாருங்க, மிக அற்புதமா வந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட 55 நிமிஷம் 60 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ரொட்டேஷன் பண்ணிட்டு சுத்துனது. அதுக்கு முன்னாடிங்க இந்த மோல்டுக்கு நீங்க கிளிசரின், வாசலின் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணலாங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணுங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் இந்த லேயர்லாம் படியாதுங்க. நேர்களே, நம்ம சோப்பு செய்யறது முக்கியம் இல்லைங்க. அந்த அளவுகள் பிரகாரம் நம்ம சரியா பண்ணுனா மட்டும்தாங்க சோப்பு வரும். அல்லது சோப்பு செய்யற இன்ட்ரெஸ்ட் நமக்கு போயிடும், தப்பு நடந்ததுன்னா. அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க அளவுகள் பிரகாரம் செய்யுங்க. ரெண்டாவது, இந்த அளவுகள்ல மாற்றம் வந்தது அப்படின்னா நமக்கு சோப்பு சரியா வராதுங்க. இப்ப பாருங்க, மிக அற்புதமா சோப்பு வந்திருக்குதுங்க. இது போல நீங்க வீட்டுல செஞ்சு பயன்படுத்துங்க. இல்ல அப்படின்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க. கீழ்காணும் வாட்ஸ்அப்ல நீங்க சோப்பு வேணும்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப்ல பதிவிட்டீங்கன்னா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார். சரிங்களா? மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகேங்களா? சரிங்க, இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல்ங்கிற பட்டனை நீங்க டச் பண்ணீங்கன்னா தான் நாங்க போடுற வீடியோக்கள் பூரா உங்களை சேரும். சரியா நேயர்களே? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.